வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு சிக்கன் ரெசிபி. சிக்கனில் வந்து ஃப்ரைடு சிக்கன் கறி பார்க்க போதும். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன், போன்லெஸ் பீஸு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 80 ml வந்து கர்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து மேக்னேட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 tablespoon வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட் ஒரு ஃப்ரைடாக பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணலாம். கிரேவிக்கு வந்து நான் வந்து ஆயில் வந்து ஒரு 3 tablespoon எடுத்துருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், சீரக பொடி வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ பியூரி எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் ஒரு 1/2 glass வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 minutes ஆகிருக்கு. நமக்கு நல்ல ஆயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீஸஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ஃபைனலாக முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து நான் ஒரு 10 பல்லு முந்திரி எடுத்துருக்கேன், ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி புலாவ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி வர போட்டிருக்கோம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2-3 கொடி வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு சுவையான ஃப்ரைட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய ரெசிபிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டான வீடியோஸு உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.